Hi friends, வணக்கம். நான் இந்த காம்படிஷன் மேட்ச் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி தமிழ் டூர்ல என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னாக்கா, இப்போ லேட்டஸ்டா போட்டுருக்கிற அந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கான அந்த சிலபஸ் படி சமச்சீர் புத்தகத்திலேருந்து எந்தெந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னிக்காக பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜுவாலஜி விலங்கியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கே போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ நீங்க அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ நான் உங்களை அந்த குரூப்ல ஜாயின் பண்றேன். ஸோ நீங்க ஃபுட் ரெசிபிஸோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த டேஸ்டி ஹோம் ஃபுட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கே போய் பார்த்து அந்த சேனல்ல போய் நீங்க விசிட் பண்ணலாம். ஓகேவா? சரி, வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். நம்ம வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A சிலபஸ் படி விலங்கியலுக்கு எந்தெந்த பாடங்களை படிக்கணும் சமச்சீர் புக்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து இந்த விலங்கியலுக்கான அந்த சிலபஸ். ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஒரு டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேவா? ரத்தம் மற்றும் ரத்த ஓட்டம், இனப்பெருக்க மண்டலம். ஸோ இது ரெண்டும் வந்து சமச்சீர் புக்ல எந்தெந்த பாடங்கள்ல வந்து கவர் ஆகுது, எந்தெந்த வகுப்பு பாடங்கள்ல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வகுப்பு 9ஆம் வகுப்புல ஹியூமன் பாடி ஆர்கன் சிஸ்டம், மனித உடல் உறுப்பு மண்டலம். வகுப்பு 10ல வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி ஆர்கன் சிஸ்டம், அதாவது மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ், தாவரங்களில் இனப்பெருக்கம். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டடி ஆஃப் மேமல்ஸ், பாலூட்டிகள். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எண்டோகிரின் சிஸ்டம். ஓகேவா? நாளமில்லா சுரப்பி மண்டலம். இது நாளமில்லா சுரப்பி மண்டலம் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்புல மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும். ஸோ இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த எண்டோகிரின் சிஸ்டத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி ஆர்கன் சிஸ்டம். ஸோ இந்த லெசனை பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜெனடிக்ஸ், த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, பாரம்பரிய அறிவியல். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா வகுப்பு 10ஆம் வகுப்புல ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன், அதாவது மரபும் பரிணாமமும். இந்த லெசன்ல வந்து நீங்க வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்ல சுற்றுச்சூழல், சூழலியல், பல்லுருவமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு. ஓகேவா? இது வந்து எந்த லெசன்ல வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது, இந்த போர்ஷன் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வகுப்புல அவர் என்விரான்மெண்ட், நமது சுற்றுச்சூழல் அப்படின்ற லெசன்லயும், 7ஆம் வகுப்புல ஈகோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலம். அடுத்தது வாட்டர் இஸ் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ், நீர் ஒரு அரிய வளம். ஓகேவா? இந்த லெசன்ல கவர் ஆகுது. வகுப்பு 6ல இது, வகுப்பு 7ல இது. அடுத்தது வகுப்பு 8ல பாத்தீங்கன்னாக்கா ஏர், வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷன், காற்று, நீர், நிலம் மாசுபடுதல். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களின் பல்வகைத்தன்மை. ஓகேவா? வகுப்பு 9ல வந்து பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், உயிர் புவிய வேதிய சுழற்சி, மாசுபடுதலும் ஓசோன் சிதைவடைதலும். ஸோ இந்த லெசன்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னாக்கா இந்த என்விரான்மெண்ட், இக்காலஜி, இந்த பயோடைவர்சிட்டின்ற அந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேவா? மேலும் பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு 10ல கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், கழிவுநீர் மேலாண்மை. ஸோ இந்த பாடங்களையும் படிக்கிறது மூலியமாவும் இது வந்து கவர் ஆகும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் ரெமெடிஸ், கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேவா? இது ஒரு பெரிய டாபிக். ஸோ இது வந்து தமிழ்ல என்னன்னாக்கா ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், நோய் தடுப்பு மற்றும் தீர்வுகள், தொற்றும் மற்றும் பரவா நோய்கள். ஸோ இதுதான் இதுக்கு தமிழ்ல. இந்த போர்ஷன் எதுல கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு 6ல ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது உணவு முறைகள். வகுப்பு 7ல ஹியூமன் பாடி ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், மனித உடலமைப்பு மற்றும் இயக்கம். வகுப்பு 8வதுல ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ், வளரிளம் பருவத்தை அடைதல். 9ஆம் வகுப்புல இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்சஸ், உணவு ஆதாரங்களை மேம்படுத்துதல். வகுப்பு 10ல இம்யூன் சிஸ்டம், நோய் தடை காப்பு மண்டலம். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னாக்கா இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்ததுல வந்து வரலாறு அண்ட் கலாச்சாரத்துல வந்து எந்தெந்த லெசன் வந்து படிக்கணும், சிலபஸ் படி எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கான ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் போய் பாருங்க. ஓகேவா? நன்றி.